சந்திரிகாவுக்கு ஒன்றும் ஆகல, சந்திரிகாவுக்கு ஒன்றும் ஆகல. என் பொண்டாட்டி நல்லா இருக்கா, என் பொண்டாட்டி நல்லா இருக்கா. இவளுக்கு ஒன்றும் ஆகல, ஒன்றும் ஆகல அத்தை. இப்ப நம்புறியா பிரீத்தி? எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ஒன்னையும் என் மகளா தான் பாக்குறேன். அதனாலதான் நீ இப்படி என் மேல பழி போட்டும் நான் உன் மேல கோவப்படாம இருக்கேன். என்னாச்சு பிரீத்தி? சும்மா சும்மா யார் மேலேயாவது பழி போட்டுக்கிட்டே இருக்க? ஐயோ, ஏன் இவ்வளவு நல்ல பொண்ணு இப்படி ஆயிட்ட? இல்ல பாட்டி, நான் பார்த்தேன். வாய மூடு, அதிக பிரசங்கித்தனமா பேசாத. அம்மா பாவம்மா, அவ ஏதோ என் மேல உள்ள கோவத்துல அப்படி பண்ணிட்டா. நீங்க ஏதோ மனசுல வச்சுக்காதீங்கம்மா, போங்கம்மா. போங்க அத்தை, போங்க அத்தை. விக்ரம், மூட் அவுட் ஆகாம ஆபீஸ்க்கு போயிட்டு வா. பாய். பிரீத்தி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத பிரீத்தி. இல்ல விக்ரம், நான் பார்த்தேன். இல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ டிராமா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம், நீ எதுவும் குழப்பிக்காத. பிரீத்தி, உட்கார பிரீத்தி. பிரீத்தி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண. அவங்க வேணும்னே உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தான் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும் பிரீத்தி. பாரு, உன்னை அவங்க ஏதாவது திரும்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இல்ல விக்ரம், அந்த ஸ்ரீஜா ரொம்ப தப்பான பொண்ணா இருக்கா. அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. அவளை முதல்ல அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். பிரீத்தி, அதுக்கான வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு கூட அர்ஜுன் கால் பண்ணி பேசினா. மொத்த டீட்டெயில்ஸும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். கூடி சீக்கிரமே அவளை அரெஸ்ட் பண்ணிடலாம். நீ கவலைப்படாம இரு. மேடம் சொல்லுங்க மேடம். ஆபீஸ்க்கு பிரீத்தி வந்துட்டாளா இல்லையா? வந்துட்டாங்க மேடம். பின்னையே இன்னும் அந்த பிளானை முடிக்காம வச்சிருக்க? அந்த டெண்டர் விஷயத்துல சொதப்பின மாதிரி இன்னைக்கும் ஏதாவது பண்ண போறியா? அப்படிலாம் இல்லை மேடம். அன்னைக்கு பிரீத்தி மேடம் வந்து விக்ரம் சார் பேர்ல யாருக்குமே தெரியாம அந்த டெண்டர் கோட் பண்ணியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மேடம். சரி, இப்ப சொன்ன பிளான் என்னாச்சு? அவங்க ரூம் கிட்ட தான் இருக்கு மேடம். சரி, வெப்பன் எங்க இருக்கு? அது ஆல்ரெடி அவங்க ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டேன் மேடம். இன்னொரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிட்டு கூப்பிடுறேன் மேடம். சரி, ஓகே மேடம். ரமேஷ், இப்போ புதுசாக வந்திருக்கிற மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் விஷயமா அவங்க கிட்ட பேச போகிறேன். உள்ள ஏதாவது பிரச்சனை நடந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்கள பார்த்தா ரொம்ப சாதுவாக தெரியுறாங்க. நீங்கள் நம்ம பெருசாக பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை ரமேஷ், நான் வெளியில் விசாரித்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் மரக்கலண்ட கேஸ்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒரு சேஃப்டிக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். எதுக்கு உள்ள ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். உங்கள் ரூமில் நீங்கள் ஃபேன் ஓடலைன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டுங்களா? ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் மேடம். யாராச்சும் வாங்க ப்ளீஸ். இவருக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது. டேய் தினேஷ், உள்ள ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குல்ல? யாராவது வாங்க. வீரபாகு. உள்ள ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போலடா. எல்லாரும் வாங்க 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 வாங்க. என்னாச்சு? புதுசா வந்திருக்கு மேடம், ஏதோ பிரச்சனை பண்றாங்க போல. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க.
ஐயோ அடிக்கிறாங்க ஐயோ மேடம் என்ன அடிக்கிறாங்க ஐயோ அடிக்கிறாங்க ஐயோ அடிக்கிறாங்க ஏய் நில்லு என்ன சொல்றீங்க ஏய் நில்லு நான் என்ன அடிச்சேன் அடிக்கிறாங்க என்ன அடிக்கிறாங்க என்ன நடக்குதுங்க போய் சொல்றேன் என்ன அடிச்சாங்க சார் அடிச்சிட்டு நான் போய் சொல்றேன்னு சொல்றாங்க சார் இல்ல இவருக்கு ஷாக் அடிச்சது அதான் நான் அப்படி பண்ணேன் எனக்கு எங்க மேடம் ஷாக் அடிச்சது இல்லங்க நான் எதுவுமே பண்ணல என்னங்க கூட்டம் நீங்களே சொல்லுங்க என்ன பிரச்சனை மேடம் பாருங்க மேடம் போய் சொல்றாங்க புதுசா வந்த இந்த மேடம் என்ன அடின்னு அடிச்சாங்க மேடம் இல்லம்மா இல்ல என்ன உளறற நான் ஒன்றும் உளரல மேடம் உண்மைதான் சொல்றேன் ஃபேன் சுவிட்சை போடலான்னு சொல்லி போனேன் மேடம் கரண்ட் ஷாக் அடிச்சிட்டுன்னு சொல்லி கையில அடின்னு அடிச்சிட்டாங்க மேடம் இல்லம்மா அவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது அதான் காப்பாத்த கட்டையால அடிச்சேன் இல்ல மேடம் அவங்க வேணும்னே தான் அடிச்சாங்க வேணா கேட்டு பாருங்க மேடம் ஆமா மேடம் நானும் பார்த்தேன் மேடம் பிரீத்தி மேடம் மேல தான் தப்பு அவங்க நார்மலாவே இல்ல மேடம் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அம்மா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டே என்ன தப்பு தப்பா பேசுறாங்க உண்மையிலேயே நான் தெளிவா தான் இருக்கேன் நான் ஒண்ணும் பண்ணல பிரீத்தி நீ ரூமுக்கு போ இதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இல்லம்மா நான் சொல்றத கேளு காலையில இருந்தே நீ சரியில்லை இல்லாதத இருக்குதுங்கிற நடக்காதத நடந்ததுன்ற போய் கொஞ்ச நேரம் ஒரு ரூம்ல இரு போ போங்க எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க போங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமா போ சரிங்க மேடம் போ பாட்டி அது வந்து பிரீத்தி ப்ளீஸ் பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணி நீ எதுவும் பேசாத இல்ல பாட்டி என்னாச்சு வேண்டாம் விக்ரம் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடு இதெல்லாம் அந்த ஸ்ரீஜாவும் அத்தையும் சேர்ந்து செய்யற வேலையா தான் இருக்கும் பிரீத்தி சேல்ஸ் ஆனதை பொறுக்க முடியாம அவளை குழப்பி விட்டுட்டு இருக்காங்க இதை சும்மா விடக்கூடாது விக்ரம் உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னாச்சு சித்தி நீ ஃபோன் பண்ணதுல இருந்து நான் பிரீத்தி கிட்ட நிறைய வாட்டி பேசிட்டேன் அவ வாயே திறக்க மாட்டேங்கிறா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கா விக்ரம் அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ இப்ப எங்க இருக்கா மேல மாடியில தான் இருக்கா சாப்பிட்டாலும் இல்லையா பேசவே மாட்டேங்கிறா அப்புறம் எப்படி சாப்பிடுவா இன்னும் இல்ல சரி இருங்க நான் பாத்துக்கிறேன் ஆ பிரீத்தி அதே நினைச்சிட்டு இருக்காது சாப்பிட போலாம் வா என்கிட்ட என்ன சொன்ன விக்ரம் அந்த ஸ்ரீஜாவும் சந்திரிகா ஆண்டியும் பண்ற டார்ச்சர்லாம் பாட்டி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொன்னல சொன்னியா நீ அதை விடு பிரீத்தி நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்ப நீ சொல்லல ஏன் விக்ரம் அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க உண்மையிலேயே எனக்கு மனதில சரியில்லைன்னு தானே நினைப்பாங்க கடைசியில இந்த ஸ்ரீஜா ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டிட்டா பிரீத்தி அது அம்மாவும் நம்பிட்டாங்கல்ல இப்ப அவங்க நினைச்சது நடந்துருச்சுல்ல பிரீத்தி அப்படிலாம் இல்ல பாட்டி எப்படி உன்னை தப்பா நினைப்பாங்க அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன தேவையில்லாம பேச்ச மாத்தாத விக்ரம் நீ அம்மா கிட்ட நடந்த உண்மையை ஏன் சொல்லல பிரீத்தி எனக்கு மட்டும் பாட்டி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஆசையா என்ன பாட்டி ரொம்ப மூட் அவுட்ல இருந்தாங்க நான் எதையும் சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அதே மாரி பேசினா எனக்கு மைண்டு சரியில்லை போய் வேலையை பாருன்னு சொல்லியிருப்பாங்க அதான் பிரீத்தி அவங்க கிட்ட எதையுமே சொல்லாம வந்துட்டேன் நீ
கூட எனக்காக பேச மாட்டல்ல? பிரீத்தி அழாத பிரீத்தி. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு நான் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே பேசி புரிய வைக்கிறேன். பிரீத்தி அழாத பிரீத்தி. நான் உன்னை இப்படியே விட்டுருவானா என்ன? எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீ வா சாப்பிட போலாம். இல்ல விக்ரம், எனக்கு எதுவுமே வேண்டாம். அம்மா என்ன நம்பணும். நீ அவங்க கிட்ட சொல்லி முதல்ல எல்லாத்தையும் புரிய வை. அப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு வேணானா விடு விக்ரம். அப்ப எனக்கும் வேணாம். நானும் இன்னைக்கு பட்னி தான். அப்போ நீங்க 2 பேரும் சாப்பிடாம இருந்தா நானும் இன்னைக்கு பட்னி தான். பாத்தியா பிரீத்தி, நீ சாப்பிடாம போனா உன்னால 2 பேர் சாப்பிடாம இருக்கணும். நான் எனக்கு மட்டும்தான் வேணான்னு சொன்னேன். சித்தி அது கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம். நீங்களும் போய் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. அவ அப்படிதான் பேசுவா. நீங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. பிரீத்தி இங்க பாரு, கொஞ்சமா சாப்பிடு. என் செல்லம் இல்ல பிரீத்தி, கொஞ்சமா சாப்பிடு. வேண்டாம் விக்ரம். சாப்பிடு பிரீத்தி, கொஞ்சம். பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி கதவை தர. இதோ வர. என்ன நாகும்? ஒன்னும் இல்ல, சமைக்கிறதுக்கு காய்கறி எதுவும் இல்ல. நான் வாங்கிட்டு வர கடைக்கு போறேன். நீ அஞ்சனாமுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்துறியா? என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, நான் போட்டு கொடுக்கறேன், நீங்க போங்க. இன்னைக்கு மாட்னடி. கேஸ் ஸ்மெல் அதிகமா வருதே. ஐயோ, ஐயோ, டியூப் கரண்ட் கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. சின்ன தீப்பொறி பட்டாலும் அவ்வளவுதான். இந்த நாக்கு பொறுப்பு இல்லாம இருக்காளே, என்ன பண்றது? அம்மா வேற தீபாரதனை காட்டிட்டு இருக்காங்களே, கேஸ் வேற லீக் ஆயிட்டு இருக்கு. அம்மா, அம்மா வேண்டாமா? அம்மா, அம்மா, அம்மா நில்லுங்க. அம்மா, ஐயோ, பிரீத்தி என்ன பண்ற? நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னடி சொல்றேன், வாங்கம்மா. எங்க இழுத்துட்டு போறமா? என்ன என்னன்னு கேக்குறல, சொல்லு. என்ன? அம்மா இங்கே நில்லுங்கம்மா, உள்ள வராதீங்கம்மா. என்ன? இருங்க. என்னடா இவ? நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளிய இருங்க. 2 பேரும் வெளிய போங்க. எதுக்கு வாங்க? எங்க கூட்டி போற? விடு, 2 பேரும் வெளிய இருங்க. என்ன? ஏய், ஆண்டி என்னாச்சு? சீக்கிரம் வெளிய வாங்க. ஏய்,
வெளியே வாங்க ஆண்டி, நான் சொல்றேன் வாங்க. என்ன சித்தி இது? என்ன பண்ணு? நில்லுங்க ப்ளீஸ். ஏய், என்ன மாச்சு? என்ன? ஒண்ணும் புரியலையே. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? வாங்க. பிரீத்தி, என்னாச்சு? என்னாச்சு? ஏன் எல்லாத்தையும் இப்படி இழுத்துட்டு போறா? என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏய், இல்ல. என்ன? என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏன் இப்படி எல்லாரையும் வெளியே தள்ளிக்கிட்டு வர? அம்மா, கேஸ் லீக் ஆயிடுச்சு. டியூப் கரண்ட் தனியா இருக்கு. என்ன உளற? ஐயோ, நான் உண்மையை தான் சொல்றேன். தள்ளு. ஐயோ, புகை வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. வாங்க ஓடிடலாம். சும்மா இருங்க. அங்க பாருங்க. கேஸ் லீக் ஆயிருந்தா சாம்பிராணி போட்டு புகையோட எப்படி வர முடியும்? நெருப்பு பிடிக்காதா? அதானே. என்னாச்சு? எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கான். பிரீத்தி உள்ள இருந்து எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு வேடிக்கை காட்டிட்டு இருக்கா. இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. இல்ல, நான் பார்த்தேன். கேஸ் டியூப் கரண்ட் கடந்துச்சு. அதுல இருந்து கேஸ் லீக் ஆயிட்டு இருந்துச்சு. சும்மா போய் சொல்லாத. ஐயோ, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க வேணா வந்து பாருங்க. ஏமா பிரீத்தி, எப்ப பாரு இதே வேலையா போச்சு. ஏதாவது ஒண்ணு சொல்ற, அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. பிரீத்தி, என்னமாச்சு உனக்கு? இல்லம்மா, நான் உண்மையை தான் சொல்றேன். கேஸ் லீக் ஆயிட்டு இருந்துச்சு. பாட்டி, அதான் அவ இவ்வளவு தூரம் சொல்றான்ல, வாங்க போய் பாப்போம். சரி வாங்க. போ.